ஹாய் ஹலோ வெல்கம் டு தமிழ் மூவி ரிவ்யூஸ். இன்றைக்கி நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு தமிழ் ஆக்ஷன் காமெடி ட்ராமா மூவி பார்க்க போகிறோம். படத்தோட பேர் வந்து மதகஜராஜா. இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னா சுந்தர்சி பண்ணியிருக்காரு. ரைட்டர் வந்து வெங்கட்ராகவன் சுந்தர்சி அவர் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ப்ரொடியூஸ் பண்ணது வந்து ஏசி சண்முகம், அப்புறம் ஏசிஎஸ் அருண்குமார் அவங்கள வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. டிஸ்ட்ரிபியூட் பண்ணது வந்து விஷால் ஃபிலிம் ஃபேக்ட்ரி. ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து ஜெமினி ஃபிலிம் சர்க்கிட். மியூசிக் பண்ணது வந்து விஜய் ஆண்டனி அவர் வந்து பண்ணியிருக்காரு. சினிமாட்டோகிராஃபி வந்து ரிச்சர்ட் எம் நாதன். எடிட் பண்ணது வந்து பிரவீன் கேஎல், அப்புறம் என்பி ஸ்ரீகாந்த்லாம் இவங்க பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட கேஸ்டிங்ஸ்லாம் நம்ம பார்த்துலாம். விஷால் வந்து ராஜாவாகவும், வரலட்சுமி சரத்குமார் வந்து மாயாவாகவும், அஞ்சலி வந்து மதனதேவியாகவும், அப்புறம் சந்தானம், அப்புறம் சோனு சூட், மணிவண்ணன், காயத்ரி ராவோ, நிதின் சத்யா, சடகோபன் ரமேஷ், அப்புறம் சுப்பராஜ் சந்தோஷ், அப்புறம் சாமிநாதன், அப்புறம் யுவினா பிராதவி, அப்புறம் வந்து சின்ன பொண்ணு, அப்புறம் விச்சு விஸ்வநாத், மனோபலா நடிச்சிருக்காரு. ராஜேந்திரன், சிட்டி பாபு, லொல்லு சபா மனோகர், அப்புறம் கேஎஸ் ஜெயலக்ஷ்மி, இன்னும் நிறைய பேர் வந்து இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னென்னா, 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. சடகோபன் ரமேஷ், அப்புறம் வந்து நிதின் சத்யா, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விஷால், சந்தானம். ஸோ இவங்க 4 பேர் வந்து இந்த படத்தில் வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. ஸோ இந்த பார்த்திங்கன்னா நிதின் சத்யாவுக்கும் சடகோபன் ரமேஷும் வந்து பார்த்திங்கன்னா சோனு சூட்டால் பிரச்சனை வருது. ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து விஷால் வந்து சோனு சூட்டை வந்து வீழ்த்திட்டு சடகோபன் ரமேஷையும் நிதின் சத்யாவும் எப்படி காப்பாற்றினார் அப்படின்ற மாதிரி தான் இந்த படத்தோட கதை வந்து மூவ் ஆகுது. அது கொஞ்சம் காமெடி கலந்து ஹியூமர் சென்ஸாக வந்து கொண்டு போயிருக்காங்க. ஸோ இந்த படத்தில் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் வந்து பார்க்கலாம். பாசிட்டிவ் அப்படின்னு சொல்கிறத விட முதல்ல வந்து நெகட்டிவ்ஸ் நம்ம வந்து சொல்லிடலாம். முதல்ல வந்து நெகட்டிவ் பார்த்துடலாம். நெகட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து எப்படி சொல்கிறது, நெகட்டிவ்னு சொல்கிறதுக்கு அவ்வளோ பெருசாக ஒன்றும் இல்லை. எப்படி நமக்கு இப்போ அது பார்க்கும்போது எல்லாம் டபுள் மீனிங், அப்புறம் வந்து மாமியாரை வந்து ஒரு மாதிரி இது அதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் இப்போ இருக்க ஜெனரேஷன் தப்பாக தெரியுது. ஆனால் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக வேண்டியது 12 வருஷத்துக்கு முன்னாடியே ரிலீஸ் ஆக வேண்டியது இல்லை. அது ரிலீஸ் ஆகாமல் போச்சு. அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. நெகட்டிவிட்டி அப்படின்னு சொல்கிற அளவுக்குலாம் ஒன்றுமே இல்லை. எல்லாமே நல்லா பாசிட்டிவாக தான் போயிட்டுருக்கு. நெகட்டிவ்னு சொல்ல போனால் என்னென்னா, லாஜிக் இல்லை, அவ்வளோதான். சின்ன அதெல்லாம் 12 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம் இல்லையா. ஸோ அதெல்லாம் லாஜிக் வந்து பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஸோ அவ்வளோதான், லாஜிக் மட்டும்தான் இல்லை. ஸோ இப்போ பாசிட்டிவ் வந்து நம்ம பார்த்துடலாம். பாசிட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா சந்தானத்தோட காமெடி. சந்தானம் அப்புறம் மனோபாலா, அந்த எப்படி சொல்கிறது, அந்த டெட் பாடி மனோபாலா வந்து டெட் பாடியாக மாறிடுவார். அவர் வந்து அவரை வச்சு சேஸ் பண்ணுவாங்க காரில், லாரியில் வச்சு. ஸோ அது வந்து பயங்கர சீனாக இருந்தது, பயங்கர காமெடியாக இருந்தது. நம்மளால் சிரிப்பு அடக்க முடியல. அதே மாதிரி சந்தானமும் அவங்க மாமியாரும் சேர்ந்து காமெடி பண்ண லூட்டி அடித்தது, அது வந்து பயங்கர காமெடியாக இருந்தது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஓவர் செக்ஸினஸை காமிக்கிற மாதிரி இருந்தது. அதுவும் கொஞ்சம் நெகட்டிவாக தான். நெகட்டிவில் பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் தான். மற்ற பாசிட்டிவில் வந்து பார்த்திங்கன்னா சடகோபன் ரமேஷை நம்ம வந்து பார்த்துருக்கோம். அப்புறம் மணிவண்ணன் வந்து இருக்கார், அப்புறம் சிட்டி பாபு இருக்கார், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மனோபாலா இருக்கார், அப்புறம் பழைய சந்தானம், அதாவது காமெடியனாக வந்து பார்த்துருக்கோம் இந்த படத்தில். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கும்போது ரொம்ப கண்ணுக்கு குளிர்ச்சியாகவும் நமக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜ் தான் சொல்லலாம், ரொம்பலாம் காமெடி இல்லை. பட் ஆனால் ரொம்ப காமெடியாக ஏன் தெரியுதுன்னா, இந்த 12 வருஷத்தில் யாருமே அவ்வளோவா காமெடி பண்ணலை. அதனால நமக்கு அது வந்து ஒரு பெரிய காமெடியாக தெரியுது. ஸோ அப்போ என்ன அர்த்தம்னா, இந்த 12 வருஷமாக வந்து காமெடிக்கு பஞ்சம் அதிகமாக இருக்குது தமிழ்நாட்டில், தமிழ் சினிமாவில். ஸோ அப்படி இருக்கிறப்ப இவர் வந்து கரெக்டாக வந்து காமெடி வந்து சந்தானம் காமெடி வந்து நல்லா கிளிக்காக இருக்குது. ஸோ மக்கள் வந்து வாய் விட்டு சிரித்த தருணம்லாம் வந்து பார்க்க முடியும் தேட்டரில் ஆள் கம்மி தான். பட் ஆனால் வந்து நிறைய ஃபேமிலி ஆடியன்ஸில் வந்தாங்க. பட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த படத்தில் வந்து தேவையான இடத்துலலாம் வந்து டபுள் மீனிங், ட்ரிபிள் மீனிங்லாம் போட்டு வச்சுருக்காங்க. அதெல்லாம் வந்து செம்மையாக இருந்தது. பட் பரவாயில்ல. படம் வந்து பார்க்கலாம், என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஒன்ஸ் வாட்சபிள் தான். இந்த சடகோபன் ரமேஷை வந்து திரும்ப பார்த்தப்ப நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. பரவாயில்ல, இந்த படத்தில் இவர் இருக்காருன்னு. அது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதேமாதிரி மணிவண்ணன் சார், மனோபாலா, சிட்டி பாபு, இவங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இதெல்லாம் பார்க்குறதுக்கு. ஸோ இந்த படம் வந்து நல்ல ஒரு ஃபேமிலி ட்ராமா, ஒரு காமெடி தான். என்னென்னா சின்ன ட்ரெஸ்ஸு போட்டு வரலட்சுமியும் அஞ்சலியும் சின்ன ட்ரெஸ்ஸு போட்டு டான்ஸ் ஆடுவாங்க. அதெல்லாம் அந்த வேட்டைக்காரன் படத்தில், அது இது எல்லா படத்தில், அப்புறம் வந்து வேலாயுதம் படத்தில் நம்ம பார்த்துட்டோம். விஜய் படத்தில் அந்த காலத்தில், அந்த டைமில் நிறைய பார்த்துட்டு இப்போவும் நிறைய பிக்னி மாடல் ட்ரெஸ்ஸே வந்து காட்டுறாங்க.
ஸ்விம் சூட்டெல்லாம் வச்சு ஹீரோயினெலாம் நடந்து போகிறாளுங்க. அதை விட இது ஒன்றும் பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை. அதனால் போய் பார்க்கலாம், சின்ன பசங்களோட போய் பாருங்கள். ஒரு நல்ல ஒரு ஃபன் பேக்டான ஒரு காமெடியான ஒரு ஃபிலிம் தான். போனோமா, காசு கொடுத்து படம் பார்த்தோமா, வாய் விட்டு சிரித்தோமா, வந்தோமா, அவ்வளோதான். மற்றபடி வேறு யோசிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. மியூசிக்லாம் ரொம்ப வந்து அந்த டைமில் இதில் பெரிய பாசிட்டிவான விஷயம்னா, அந்த டைமில் இந்த கேப் நம்ம டைம் ட்ராவல் பண்ண மாதிரி இருக்கும். இப்போ மியூசிக் எப்படி இருந்தது, எடிட்டிங் ஸ்கில் எப்படி இருந்தது, ஃபைட்டிங் ஸ்கில், அந்த இதில் ஸ்கில் எப்படி இருந்தது, ஆர்ட் ஒர்க் எப்படி இருந்தது, பாட்டு எப்படி இருந்தது, இதெல்லாம் வந்து ரொம்ப மியூசிக்லாம் வந்து வித்தியாசமாக இருந்தது. ஸோ அது வந்து ரொம்ப ஒரு டைம் ட்ராவல் பண்ண மாதிரி இருக்குது. அதே மாதிரி மை டியர் லவர் அந்த பாட்டில் வந்து பயங்கரமாக தியேட்டரில் பயங்கரமாக கத்தி கூச்சல் போட்டானுங்க. சூப்பராக இருந்தது படம். என்னை பொறுத்த வரைக்கும் ஃபன் பேக்டான ஒரு மூவி. போய் பார்த்துட்டு வந்துட்டிங்கன்னா, தியேட்டர்லேருந்து சீக்கிரமாக தூக்கிறதுக்கு முன்னாடி போய் பார்த்துட்டு வந்துடுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 5க்கு வந்து 3.2 கொடுக்குறேன். தேங்க்யூ.